எபிசோட்ல ஹீரோட சேர்ந்து எல்லாரும் வர்றக்குள்ள கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ள போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த டஞ்சன் 3 பிரிய ஹீரோவால பாஸ் எந்த குகைக்குள்ள இருக்கான்னு உணர முடியுது. கூடவே எக்ஸோன் லீடரும் 3 பேரும் சேர்ந்து முதல் குகைக்குள்ள போறாங்க. ரெண்டாவதுல நம்ம பழைய ஆட்கள் 2 பேரு, மூணாவதுல அந்த கைதிகளை கூட்டிட்டு பி லெவல் ஹண்டர் உள்ள போறான். கொஞ்சம் கொஞ்சமா வரவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு முன்னாடி போகும்போது அந்த பி ரேங்க் ஹண்டர் உங்க 3 பேரையும் கொல்றதுக்கு ஒருத்தர் எனக்கு காசு கொடுத்துருக்கான்னு சொல்றான். இந்த 3 ஹண்டரும் ஒரு பொண்ணை கொண்டிருப்பாங்க. அவங்க அப்பன் தான் இவங்க கொல்றதுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். கைதிகள் எல்லாம் ஒரு சி ரேங்க் ஹண்டரா இருக்கிறதுனால அசால்ட்டா எல்லாரையும் கொண்டுருவான். ஆனா ரெண்டாவது குகையும் கரெக்ட் ஆகி அந்த 2 பயணிகளும் இந்த சம்பவத்தை பாத்துறாங்க. இவனுங்க கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ இங்க ஓடி வரதுக்குள்ள 2 பேரையும் கொன்றுவான் இந்த பி ரேங்க் ஹண்டர். நம்ம எக்ஸும் எவ்வளவோ ஹீல் பண்ணி பாப்பா, ஆனா காப்பாத்த முடியல. எந்த சாட்சியும் இருக்க கூடாது நம்ம பயணிகளை அவன் கொல்ல வர ஹீரோ அசால்ட்டா தடுத்துருவான். நம்ம லீடர் இவன் கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன்னு நம்ம எக்ஸோட ஹீலிங் பவரோட சேர்த்து அவங்க கூட சண்டை போட ஒரு கட்டத்துல அவனாலே முடியல. நம்ம தலைவன் அப்பதான் மாசா என்ட்ரி கொடுப்பான். பி ரேங்க் ஹண்டர் தானே சாதாரணமா நினைச்சு நம்ம பயல பழக்க வர பையன் அவனை போட்டு பொழந்துடுறான். அந்த பி ரேங்க் ஹண்டர் புரிஞ்சுக்கிறான் இவனுக்கு 2வது முறையா சக்தி கிடைச்சிருக்குன்னு. அதனால அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி மறந்திருந்து தாக்க நம்ம ஹீரோக்கு அதுல லேசா கீழ் போட்டாலும் அசால்ட்டா ஹீல் பண்ணிடுறான். இத பார்த்த எல்லாரும் மிரண்டு போறாங்க. நான் ஒரு ஹீலர் இல்லாம எந்த ஹண்டராலையும் தன்னை ஹீல் பண்ணிக்க முடியாது. நம்ம பயலுக்கு அவனை கொல்ல டாஸ்க் ஓபன் ஆக அதுல கிடைச்ச எக்ஸ்ட்ரா பவர் வச்சு அவனை குத்தி கொண்டுறான். லீடராலையும் எக்ஸாலையும் எதையுமே நம்ப முடியல. வெளியே வந்த உடனே ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல உள்ளவனே மனுஷங்களை வேட்டையாடுறான்னு சொல்லிடுறானுங்க. அதை கேட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பி ரேங்க் ஹண்டரை யாரு கொண்டான்னு கேட்க ஹீரோவோட பவரை மறைக்கிறதுக்கு லீடர் ஹீலரோட உதவியோட நான் தான் அவனை கொண்டான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவங்களுக்கும் ஹீரோ மேல எந்த சந்தேகமும் வரல.